மக்கள் இதுல 2 ஆரைச்சுரைகள் தான் நான் கோம்பவுக்காக. ஒன்று ஆரைச்சுரை கோணம் 60 பாகை, ஆரைச்சுரை கோணம் 60 பாகை, ஆரை வந்து 14 சென்டிமீட்டர். சரியா? லேட்டா வந்தாக்கள் கொஞ்சம் கவனிங்க மக்கள், குயிக்கா சொல்லி விடுறேன். தீட்டாவின் கீழ் இது இந்த ஆரைச்சுரையின் சுற்றளவு தான் கேட்டிருக்குது. சுற்றளவுன்றது வந்து 2 ஆரைகளாலும் ஒரு வில்லாலையும் அடைக்கப்பட்ட பகுதிதான் இந்த ஆரைச்சுரைன்றது வந்து. இதுல வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர 2πr அல்லது 360 தீட்டா தர 2πr சக ஆர் இந்த 2 மடங்கு கூட்டப்படும். 2 ஆரைகள் இருக்கிறதால 2r சக 2r. இப்ப தீட்டான்றது வந்து ஆரைச்சுரை கோணம். இந்த ஆரைச்சுரை கோணம் வந்து கோணத்தின் பருமன் 60 பாகை. அப்ப 360 60 தர 2πr. அப்ப 2 தர 7 22 தர 14 சென்டிமீட்டர். அப்ப தர 14 சக 2r. 2r என்றால் 2 தர r. அப்ப r இந்த பிரமாணம் 14 2 தர 14 போட்டாச்சு. ஓகே, இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்ன மக்கள் உங்களுக்கு விட வரும் 44 சக 28 சமன் 14.67 சக 28 கீழ் 42.67. சுருக்கல் நீங்கள் செய்து கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சரி. அடுத்தது ரெண்டாவது பாருங்க மக்கள், இதுல கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இதுவும் அதே போலதான் ஒரு ஆரைச்சுரை தந்திருக்குது. ஆரைச்சுரை கோணம் 150 பாகை, ஆரையின் பெறுமதி வந்து 21 சென்டிமீட்டர். ஆரைச்சுரையின் சுற்றளவு தான் இங்க கேள்வி. சுற்றளவுன்னு சொன்னால் சுற்றி வார அளவு. அங்க வில் மட்டும் சுற்றளவை உருவாக்காது. 2 ஆரைகள் ஒரு வில் ரெண்டும் சேர்ந்துதான் சுற்றளவு வரப்போகுது. அப்ப இங்க சுற்றளவுன்றது வந்து வில்லின் நீளம் தீட்டாவின் கீழ் 360 தர 2πr சக 2r. தீட்டான்றது புள்ளிகள் 150 பாகை. அப்ப தீட்டா 150 பாகை 360 150 பாகை தர 2π வந்து 7 22 தர r 21 சக 2r. ஒரு ஆர் வந்து 21 சென்டிமீட்டர், 2 ஆர் சமன் 42 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்ப நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் 150ஐயும் 360ஐயும் சுருக்கினோம்னு சொன்னால் 30 5 3 15 12 3 36. பிறகு இந்த 12ஐயும் சொல்லி 7 21 சுருக்கப்புறம் வகுக்கப்புறம் 21 7 வகுத்தால் 3 முறை. பிறகு இந்த 3ஐயும் இந்த 12ஐயும் சுருக்கப்புறம் 3 வகுத்தல் 12 4 முறை. ஓகே, இப்ப நாங்க வெளியறிஞ்சால் எடுத்து எழுதுவோம். 5 தர 44. இதுல 22 தர 2 தான் 44 வருது மக்கள். இதுல இருக்கிற 5 இங்க போட்டிருக்கிறோம், கீழே இருக்கிற 4 தான் போட்டிருக்கிறேன். சக 42. இதை 44 4 வகுத்தம் சொன்னால் 11 வரப்போகுது. 11 5 55 சக 42 சம 97 சென்டிமீட்டர். விளங்கிட்டாப்பள்ளி எல்லாருக்கும்? விளங்காட்டி கேளுங்கோ, டேட்டா வந்தாக்கள். சரியா? விளங்கிச்சதோ? விளங்கிட்டுதா? ஹலோ, சரி கவனிங்க மக்கள். இந்த கேள்வியை செய்து இந்த ஆரைச்சுரை இந்த சுற்றளவு குயிக்கா இப்படி சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம் குயிக்கா.
இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு. ஆரைச்சிறை கோணம் 120 பாகை. ஆரைச்சிறை கோணம் 120 பாகை போட்டுக் கொள்ளுங்க. ஆரை 7 சென்டிமீட்டர் போடுங்க. ஓகே. வில்லின் நீளம், அதாவது வில்லின் நீளம், அடுத்தது ஆறுகள நீளம் இருக்குது. இப்ப இதுல சுற்றளவு கண்டுபிடிங்க. ஆரைச்சிறையின் சுற்றளவு. புரியுவாருங்க? ஆகும். விடைய செய்து சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். செய்யுங்க சார். சொல்லுமா சார், அது காண்றது என்ன சார் வாய்ப்பாடு? இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம்ல, என்ன சமன்பாடு? வில்லுக்குரிய வில் வந்து என்ன? வில்லுக்குரிய நீளம் காண்றதுக்கான சமன்பாடு 360 பாகையில் தீட்டா தர 2πr. அதோட ஆரைகள் ரெண்டையும் கூட்ட வேணும், அதுக்கு 2r. ரைட்டா? தீட்டாவின்கள் 360 தர 2πr. சரியா? வில்லின் நீளம் தான் தீட்டாவின்கள் 360 தர 2πr. சக இந்த வெளியில இருக்கிற 7 2 ஆறு இருக்குல்ல, அவ 2r கூட்ட வேணும். ஓகே, பிரதிடுங்க. பிரதிட்டு விடையிடுங்க. குயிக்கா. சார், ஆரைச்சிறையின் சுற்றளவு அனுப்பிட்டேன் சார். ஓகே, ஆரைச்சிறையின் சுற்றளவு கண்டுபிடிங்க. செய்தாக்கள் விரைவா அனுப்புங்க. ரிஹா சுருக்கல பாருங்க. ரிஹா அனுப்பிடுங்க சார். கிசோமிதா சரி. ஓகே, கிசோமிதா சரி, சஜிதன் சரி, அம்னா திரும்ப கரெக்ட் பண்ணுங்க. சுருக்கல பாருங்க. அஃப்ரா சரி, 2 சமத்துல விட கொடுங்க. சரியா? அழகா போட்டுக் கொள்ளுங்க. அம்னா திரும்ப செய்யுங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. மற்றவர்கள் குயிக்கா செய்து அனுப்புங்க. அப்படியே செய்யணும். செய்தாதான் கிளியரா விளங்கும். டிஃப்லா அப்படியே அனுப்புங்க. குயிக்கா. சம்ருதா குயிக். செய்தாக்கள் குயிக்கா அனுப்புங்க. விளங்காட்டி கேளுங்க மக்கள். சரியா? தகவலை நம்மிட போடலே குயிக்கா போட்டுக் கொள்ளுங்க. செய்யுங்க. செய்து விடைய அனுப்புங்க. சாட் பாக்ஸ்ல விடைய போடுங்க.
அனுப்பலாம். விஸ்வஜித், பிரதீசா, திஃப்லா, சம்ருதா, ஆசிப், சரி. அண்ணாலையும் திரும்ப ட்ரை பண்ணுங்க. திஃப்லா திரும்ப ட்ரை பண்ணுங்க மாள். திரும்ப ட்ரை பண்ணுங்க. இதுல எதுவும் இல்ல. பிரதியீடு சரியா செய்தீங்கன்னு சொன்னா செய்து சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. வேற ஒன்றும் இல்லை இதுல. கவனிங்கோ, எல்லாரும் கவனிங்க கலப்ப. தீட்டா வந்து 120 பாகை, கீழ் 360 பாகை, தர 2πr 2 தர பை தர பை என்றது எவ்வளவு? 7/22. இது 7/22 தர r வந்து 7 சென்டிமீட்டர் பிள்ளைகள். 7 சக 2r. அப்ப 2 தர 7. சரி கவனிங்க, இல்ல சுருக்கலாம். 12 3 36. இந்த 7 இந்த 7 வெட்டப்படும். அப்ப இங்க 44 3 வரப்போகுது. 44 3 வகுத்தம்னு சொன்னால் 14 தசம். விளங்குதா பிள்ளைகள்? ஆம் சார் விளங்குது. 14.67 சக இதுல 7 2 14. அப்ப சமன் 28.67 சென்டிமீட்டர். விளங்காட்டி திரும்ப கேளுங்க பிள்ளைகள். அனுப்பின விடிகள்ல விழிகாட விட சரி. சம்புதா திரும்ப ட்ரை பண்ணுங்க. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? விளங்காட்டி திரும்ப கேளுங்க. விஸ்வஜித் விளங்கிட்டா? விஸ்வஜித், இதுல நீங்க பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்தீங்கன்னு சொன்னாதான் திரும்ப செய்யற கேள்விகளை திரும்ப 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 செய்து பார்க்க வேணும். செய்தாத்தான் அதனுடைய தெளிவான விளக்கம் வரும். இதுல பெருசா எதுவும் இல்லை மக்கள். சமன்பாடு ஞாபகம் இருக்கணும். அதுக்கு அதை வந்து சரியா பிரதியிட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா சரி. வேற ஒன்றுமே இல்லை இதுல. சரியா? விரை பாருங்க. விளங்காட்டி சொல்லுங்க பிள்ளைகள். திஃப்லா விளங்கிட்டா? திஃப்லா, பிரதீசா விளங்கினதா? ஓகே. செய்யற கணக்குகளை பிள்ளைகள் திரும்ப திரும்ப செய்து பாருங்க. வீட்டுல செய்யற கணக்குகளை முதலாவது கிளாஸ் முடிய திரும்ப செய்து பார்க்க வேணும். செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேற கேள்விகள் எடுத்து செய்ய வேணும். சரியா? அடிக்கடி இந்த பகுதியை வந்து செய்து கொண்டு போன மக்கள் அடிக்க ஒவ்வொரு கட்டாய கேள்வி, இந்த பகுதியெல்லாம் கட்டாய கேள்வி, சுற்றளவு வரப்பளவெல்லாம் கட்டாயம் நாங்க செய்து கொடுக்க வேணும். சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டுதா? தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவு.
அதையும் போட்டுக் கொள்ளுங்க. ஆரைச்சிறையின் பரப்பளவு சரி. இப்ப ஒரு ஆரைச்சிறை தாரம் பிள்ளைகள் ஆரைச்சிறையின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். இது ஆரைச்சிறை இரண்டு ஆரைகளாலும் ஒரு வில்லாலும் அடைக்கப்பட்ட பகுதிதான் ஆரைச்சிறை என்று சொல்லுவோம். ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்னன்னு சொல்லுங்க. C சமன் 2πr. A சமன் 2πr. அப்ப இங்க ஏரியா A சமன் 2πr வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன்பாடு. 2πr பரப்பளவுக்கான சமன்பாடா? 5r வர்க்கம் தானே சார்? 5r வர்க்கம். ஓகே. A சமன் πr வர்க்கம். சரி. இப்ப இது இந்த 5r வர்க்கம்ன்றது பிள்ளைகள் 360 பாகைக்குரிய ஆரைச்சிறை கோணம். 360 பாகைக்குரிய பரப்பளவுதான் 5r வர்க்கம். நாங்க கண்டுபிடிக்க போறது 60 பாகைக்குரியது அது. சரியா? அப்ப மக்கள் பாருங்க, 360 பாகைக்கு 2πr வருது. 2πr இல்ல, πr வர்க்கம். 360 பாகைக்குரிய பரப்பளவு வந்து πr வர்க்கம். அப்ப நான் கண்டுபிடிக்க போறது இங்க 60 பாகைக்குரியது. அப்ப 60 என்றது மக்கள் இங்க தீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இதுதான் ஆரைச்சிறை கோணம். 360 பாகைக்கு πr வர்க்கம் என்று சொன்னால் தர தீட்டாவுக்கு காணப்புறம். இதுதான் ஆரைச்சிறையின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு. இந்த தீட்டான்றது பாகை என்றதால நாங்க அதை முன்னுக்கு போட்டு எடுப்போம். அப்ப ஆரைச்சிறையின் பரப்பளவு சமன் தீட்டாவின் கீழ் 360 பாகை தர πr வர்க்கம். சரியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தீட்டாவின் கீழ் 360 தர πr வர்க்கம் ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பு 360 பாகைக்கு உரிய பரப்பளவு πr வர்க்கம், அதாவது ஒரு வட்டத்தின் பரப்பளவு. சரியா? ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப 60 பாகை தந்திருக்கிறேன், 7 சென்டிமீட்டர் தரேன். ஓகே, குயிக்கா இந்த பரப்பளவு கண்டுபிடிக்காம பாருங்க. நீ பிரதியிடுங்க. பிரதிட்டு ஆரைச்சிறையின் பரப்பளவு கண்டுபிடிங்க.
மக்கள் செய்தாக்க விடையப்படுங்க பிக்கா செட் பாக்ஸ்ல விடையப்படுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரதியீடு தானே ட்ரை பண்ணுங்க செய்யலாம் தீட்டாவின்கள் 360 பையார் வர்க்கம் கவனிங்க தீட்டான்றது வந்து 60 பாகை 360 பாகை தீட்டாவின்கள் 360 பாகை தர பையார் வர்க்கம் பையன்றது வந்து 22 7 ஆர் வர்க்கம் ஆரை வந்து 7 அப்ப 7 தர 7 அப்ப தீட்டாவின்கள் 360 தர 2 sorry 5r வர்க்கம் அனுப்பிட்டேன் சார். ஓகே குட் பாப்போம் ஆறு 36 இனிங்க இந்த ஏழையும் இந்த ஏழையும் வெட்டி விடலாம் 22 தர 7 இந்த 22ஐயும் இந்த 6ஐயும் 2ஆல் சுருக்கணும் என்றால் 3 முறை 11 வரப்போகுது 11 2 22 ஓகே 11 77 77 3 வரப்போகுது 77 3 எவ்வளவு பாருங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் 22 6 ஒன்று மிச்சம் 17ஐயும் 5 15 அப்ப 25 தசம் 20லயும் 2 மிச்சம் 20லயும் 6 3 18 அப்ப 6 திரும்பியும் 2 மிஞ்சம் 6 3 18 திரும்பியும் 2 மிஞ்சம் திரும்பவும் 6 3 18 அப்ப இங்க 6 6 6 போனால் இது நாங்க 2ஆம் தசமாக வட்டம் தட்டி 25.67 சென்டிமீட்டர் சொல்லி கொடுக்க வேணும் இது விளங்கினதா பிள்ளைகள் விளங்காட்டி திரும்ப கேளுங்க விளங்காட்டி சொல்லுங்க மிஸ் அஜித் சார் நான் இப்படி செய்யல சார். அப்படின்னு சொல்லுங்கம்மா நீங்க நீங்க தந்த வாய்ப்பாடுலயே பிடிச்சீங்க விளங்கலம்மா நீங்க தந்த வாய்ப்பாடுலயே சேர்த்து செஞ்சேன் சார். விலங்கல திருத்தமா சொல்லுங்க எப்படி 22 ஓம் தர 7 தர 7 கீழ் 360 தர 60 அது சரி மாறியும் போடலாம் பையார் வர்க்கம் தர தீட்டாவின்கள் 360 போடலாம் ரெண்டும் ஒன்றுதான் ஒரு இதுல எந்த மாற்றமும் இல்லை இதுல தீட்டாவின்கள் 360 முன்னுக்கு போட்டும் பெருக்கலாம் மக்கள் பின்னுக்கு போட்டும் பெருக்கலாம் சரியா இதுல எந்த வித மாற்றம் விடையில மாற்றம் வராது எவ்வளவு வருது விஸ்வஜித் சுருக்கி எவ்வளவு வருது இஞ்சாலையும் போட்டு காட்டுறேன் பையன்றது வந்து 7 22 ஆர் வர்க்கம் ஆறுன்றது வந்து 7 அப்ப 7 தர 7 தர தீட்டா வந்து 60 பாகை இவளுக்கு 360 பாகை இங்க இந்த ஏழையும் இந்த ஏழையும் சுருக்கலாம் அதே போல இங்க 6 360 பாகை 6 36 அப்ப பாருங்க பார்த்துக்கொள்ளுங்க 22 தர 7 கீழுக்கு 6 வரப்போகுது இந்த 22ஐயும் 6ஐயும் சுருக்கப்புறம் 11 2 22 இதுல 3 வரப்போகுது ஓம் சொல்லுங்க பெருக்கி போட்டு சுருக்கல என்னம்மா நான் வந்து சார் இது நான் போட்டோ உடச்சு அனுப்பிடுங்க சார் பாருங்க சார் பெருக்கி போட்டு சுருக்குறீங்களா அது பெருக்கி போட்டு சுருக்க போனீங்கன்னு சொன்னமா அதுல சுருக்கல் கூட வருமே பாருங்க பாப்பா ஒண்ணு செய்திருக்கிறீங்கன்னு பையார் வர்க்கத்தின் 360 தர தீட்டா
ஓகே 154. உங்களோட சுருக்கல் பிளான் இருக்கு மகன். என்னன்னு சொன்னால் இங்க 360 இருக்குத்தானே, 360 வகுத்து மேலுக்கு போட்டிருக்கீங்க. பார்த்துக்கொள்ளுங்க, உங்களோட சுருக்கலை பாருங்க. இப்ப நீங்க எப்படி போட்டு செய்யாதீங்க, சுருக்கிற சிக்கல் தன்மையை கூட்டும். சரியா? பையார் வர்க்கத்தின் 366 டீட்டான்னு சொல்லி போடக்குள்ளமாக அந்த பை இருக்குத்தானே, அதுல 7 வந்து இங்க கீழுக்கு வர வேணும். அப்ப அதுல சுருக்கல் சிக்கல்கள் வரலாம். அப்ப அதால மக்கள் டிரெக்டா போடுங்க. இப்படி போட்டு சுருக்கினாலும் 22 தர 7 154 கீழ் 360 60 போடக்குள்ள 60 360 பிரிக்கக்குள்ள இங்க 360 6 வரும், அங்க மேலுக்கு 6 வராது. ஒரு முறை மான் வரும். விளங்குதா சஜித்? ஓம் சார். சஜித் விளங்குதா? ஓம் சார். அடுத்த பிள்ளை வருதுன்னு பாருங்க, அடுத்த வட்டத்தை போடுங்க. போட்டுட்டு பிறகு சரியா சுருக்கிடுங்க. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன கவலையின பிள்ளைகள். நம்ம நிறைய கணக்குகள் திரும்ப திரும்ப செய்யக்குள்ள மக்கள் இந்த இப்படியான கவலையின பிள்ளைகள் வராம பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? இது விளங்கிட்டு தான் உங்களுக்கு? சரியா? அப்ப இதே பெருமான் தான் எவ்வளவு வந்தது எங்களுக்கு விட? 25.67 25.67 சென்டிமீட்டர் வர்க்கம். மக்கள் சென்டிமீட்டர் வர்க்கம். பரப்பளவுன்னு சொன்னால வர்க்கம் போட்டுக்கொள்ளணும் மக்கள். சரியா பிள்ளைகள்? ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவுக்கான சமன்பாடு பையார் வர்க்கத்தின் 360 பகை தர டீட்டா. அப்ப இதை இலகுவா சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுக்கிறதுக்காக இங்க டீட்டாவை இங்க கொண்டு வரோம். டீட்டாவை 360 தர 2π பையார் வர்க்கம். டீட்டாவை 360 தர பையார் வர்க்கம். அப்ப நாங்க இலகுவாக சுருக்கி எடுக்கலாம். சரியா பிள்ளை? விளங்கிட்டா அது? ஓகே, சொல்லுங்க. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். சரி, இதுல இன்னும் ஒரு ஆரைச்சிறை தாரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஆரைச்சிறை தாரம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, குறிக்கொள்ளுங்க. 45 பகை ஆரைச்சிறை கோணம். ஆரைச்சிறை கோணம் 45 பாகை போட்டுக் கொள்ளுங்க. ஆரை 14 சென்டிமீட்டர் போட்டுக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி. வில்லின் நீளம் எழுதிக் கொள்ளுங்க. வில்லின் நீளம். இரண்டாவது செகண்ட் பார்ட் கேள்வி. ஆரைச்சிறையின் சுற்றளவு.
சுற்றளவு ஆரைச்சிறையின் சுற்றளவு. அடுத்தது ஆரைச்சிறையின் பரப்பளவு. ஆரைச்சிறையின் பரப்பளவு. சார் 5 o'clock கிளாஸ் இருக்கு சார், நோட் பண்ணிட்டீங்க சார். லீவ் ஆகும் சார். ஓகேம்மா, ஓகே ஓகே, சரியா? இதை ஹோம்ஒர்க்கா நோட் பண்ணி செய்து கொள்ளுங்க மக்கள். உங்களுக்கு திரும்ப 9 to 10:30 வரையும் நடக்குமா? சரியா? விளங்குதா பிள்ளைகள்? ஆம் சார். ஓகே, ஹோம்ஒர்க் எல்லாரும் அனுப்பி கொள்ளுங்க. ஹோம்ஒர்க் செய்து அனுப்புங்க. இப்ப காலையில ஜாயின் பண்ணல பாருங்க. ஹோம்ஒர்க் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஹோம்ஒர்க் நோட் பண்ணாக்கள் லீவ் ஆகலாம். நோட் பண்ணிட்டீங்களா பிள்ளையே? சத்தத்தை காட்டல இன்னைக்கு. ஓகே, ஹோம்ஒர்க் நோட் பண்ணிட்டு நீங்க லீவ் ஆகலாம் மக்கள். யாழினி லேட்டா தான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் போட்டு விடுறேன், ரெக்கார்டிங் போட்டு விடுறேன், பாருங்க. பார்த்துட்டு விளங்கலைன்னா திரும்ப கேளுங்க யாழினி. சரியா? ஒரு ஷார்ட் விளங்கிட்டுதா? ஒரு ஷார்ட் திரும்ப செய்து பாருங்க. கணக்கு திரும்ப திரும்ப செய்து பாருங்க. செய்து பார்த்தா தான் குயிக்கா ஞாபகம் இருக்கும். சரியா? செய்து பார்க்க வேணும். ஓகே, நம்ம இதோட கிளாஸ் முடிச்சு கொள்வோம் மக்கள். நன்றி, வணக்கம். Yes, sir. ஓகே.